Hello guys, welcome back to my channel again. நான் ரொம்ப நாளாக சொல்கிற ட்ரிப் இப்போ கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சு. வீட்டில் கிளம்பி 7 மணிக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் கேட்டிங்கன்னா கொடைக்கானல் தான். இந்த டைம் ஃபஸ்ட் டைம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்பு. நம்ம கொடைக்கானல் தான் போகிறோம். ஓகே, 0 பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சோலோ ட்ரிப். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, எல்லா ஒர்க்கில் பிஸியாக இருக்கனால நான் சோலோ ட்ரிப் போயிட்டு இருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஆனால் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஜாலியாக போயிட்டு இருப்போம். எல்லா பக்கம் ட்ராவலிங்காக ஃப்ரெண்ட்ஸோடு தான் கூட தான் இருப்பாங்க, கூடவே தான் போவோம். மோஸ்ட்லி அவங்க காரில் வருவாங்க, நானும் காரில் அவங்கள கூட பின்னாடி உட்காந்துட்டு வருவேன். இந்த பைக் எடுத்து தனியாக நான் இது வரைக்கும் எங்கேயும் போனதே கிடையாது. மோஸ்ட்லி என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்பு. ஸோ எனக்கே ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்லும் போது கேட்க. கிளைமேட் செமையாக இருக்குது, ப்ரீஸியாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட கிடையாது. 70-80 கிலோமீட்டர் மேட்ச் பண்ணுற மாதிரியே போயிட்டு தான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 4 hours இருக்குது. ரூம் செக்இன் வந்து 12 தான். எந்த வழியாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தேனி, அப்படியே போய் மேலே. காற்று வர ஹெவியாக அடிக்குது. நான் பேசுகிறது கேட்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இது வந்து கோப்ரோ மீடியம் மோடு. ஓகே, புதுசாக ஜாக்கெட்லாம் வாங்கியிருக்கேன், க்ளவுஸ் ரைனாக்ஸும் வாங்கியிருக்கேன், ரெட் கலர்லாம் வாங்கியிருக்கேன். அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஜட்டுன்னு கிளம்பியாச்சு. கூகுள் மாதாஜி தான் நம்பி இருக்கேன், கைவிடாதுன்னு நம்புகிறேன். பின்னாடி ஒரு பெரிய லக்கேஜ் வச்சுருக்கேன். அப்பா 50 லிட்டர் லக்கேஜ். அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பின்னாடி லக்கேஜ் பயங்கரமாக வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா உள்ளே நிறைய வச்சு பதுக்கி வச்சுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஈகிள் ஃபஸ்ட்டு ட்ரிப் வேறு, சோலோ ட்ரிப்பு. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா அங்கே பிளான்ஸ் பெருசாக இது பண்ணல. அங்கே போயிட்டு தான் பிளான் பண்ணிக்கலாம் விட்டுட்டேன். கோ வித் ஃப்ளோன்னு போயிருக்கேன். சில இடத்துல கூகுள் மேப்பில் அப்புறம் வந்து யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் சீரீஸில் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு ப்ளே பண்ணுவேன். எபிசோட் வந்து மோஸ்ட்லி ட்ராவலிங்காக இருக்கும். இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் போகிற வீடியோஸாக இருக்கும், எப்படி ட்ராவல் பண்ணுற வீடியோவாக இருக்கும். 2, 3, 4 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவேன். அங்கே என்ன நான் ஃபேஸ் பண்ணுறேன், எப்படி ஜாலியாக இருக்கேன் அங்கே மாதிரி. ஆஹா, ரைடிங் ஜாக்கெட் செமையாக இருக்குது. மேஸ்டர்னு ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அல்டிமேட்டாக இருக்குது. உள்ள வென்டிலேஷனுக்கு காற்று ஃபுல்லாக ஜில்லுன்னு போகுது. உள்ள மழை பெய்யாமல் இருக்கணும், அது என்னோட வேண்டுதல். கிளைமேட் பார்த்தீங்களா, அப்படியே க்ளவுடியாக இருக்குது. அந்த பக்கம் அப்படியே கருமேகமாக இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் கோயம்புத்தூர். LNT பைபாஸ் ரோடு. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுக்க வேண்டியது தான். என் வண்டி மைலேஜில் எவ்வளோ கொடுக்குன்னு தெரியாது. எனக்கு சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கொடுக்குது. ஹைவேல 30 கொடுக்குது. ஸோ எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரிப் எடுத்து போயிருந்தார். அவருக்கு 35 கொடுத்துன்னு சொன்னார். எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்மளும் அந்த 35 கிடைக்குதான் பார்க்கலாம். வண்டி ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, ஸ்மூத்தாக ரன் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சார் ஆக்சுவலாக ஜாக்கெட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக ரொம்ப அங்கே போட்டு பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப வேர்த்துச்சு உள்ள, அப்படியே இது பண்ணிச்சு. ரைனிங் லைனில் எதுவும் போடல, ஜாக்கெட் மட்டும் போட்டுருக்கேன். அப்புறம் தெர்மல் லைனும் போடல.
காற்று தான் ஹெவியாக அடிக்குது. எல்லாம் க்ளோஸ் ஆகான்னு சொல்லி ஹெல்மெட்டுக்குள்ளே காற்று நல்லா ஜில்லுன்னு வருது. நான் பேசுறது கேட்குமா? ஓகே, க்ளோஸில் தான் இருக்கு. நம்ம தாண்டுற ஃபர்ஸ்ட் டோல்கேட் இதுதான், எங்கள் ஊர் டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, பெங்களூர் மாதிரி. நான் ஏன் பெங்களூர் சொல்கிறேன்னா, எனக்கு அது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, ஃபீலிங்காக இருந்துச்சு. பைக்குக்கெல்லாம் டோல்கேட் ஆடாடிங்க மாதிரி. ஓகே, கற்பகம் காலேஜ் போய் வந்துட்டோம். அப்படியே இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா பொள்ளாச்சி ரோடு தான். ரோடு சூப்பராக இருக்கும். பைக் டெம்பரேச்சர் இப்போ 31 டிகிரி காட்டுது. ஆனால் கிளைமேட் அப்படி கிடையாது. கிளைமேட் ஆக்சுவலாக வந்து 24 இருக்கும். ஓ 80 போ, 80 போ. ரோடு சூப்பராக இருக்கா, அதனால் என்னென்னா கை ஆக்சுவலாக தானாக ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பின்னாடி யாரும் வரல, அழகாக ரைட் எடுக்கலாம். ஐயோ, ஸ்பீட் பிரேக்கரு. பின்னாடி பேக் இருக்குது, அதான் பயமாக இருக்குது. இது 2-வே லைன், ஸோ அதனால் பொறுமையாக லெஃப்ட்லேயே போகலாம். என்ன ஒரு மைனஸ்னால் எல்லோரும் குறுக்காக வருவாங்க. ஐ மீன் உள்ளேருந்து வெளியே வரவங்களாம் வரும்போது நம்ம பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்புக்கு நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்துருக்கேன். ப்ரிப்பேர்ட் மீன்ஸ் ரெயின் லேயரு, ஸ்வெட்டர் எல்லாமே பக்காவாக எடுத்துக்கேன். இந்த ட்ரிப் வந்து எந்த விதத்தில் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பக்காவான பிளானாக தான் வந்திருக்கேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல், நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்குங்களே. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதில் நான் பெருசாக வீடியோஸில் எதுவும் போடல. ஆக்சுவலாக போட்டிருந்தேன், எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த யூடியூப் சேனல்னா என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட் ஏறிக்கலாம். ஓகே, நம்ம வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சிக்னல் இதுதான். அந்த பழைய சேனல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் போட்டிருக்கேன். யாரையும் நான் வந்து வாலண்டரியாக ஃபாலோ பண்ணலாம் சொல்ல கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா எனக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ, அந்த பொண்ணு வர குறுகுறும் பார்க்குது, நமக்கு ஒரு மாதிரி போச்சு. ஓகே, அங்கே கிளைமேட் பார்த்தீங்களா? ஓ மை காட், நல்லா இருக்கு. போடா, ஏய் 100 போடா, 100 போ, ஜாஸ்தியாக போகாத. லக்கேஜ் ஃபிட்டாக இருக்கா? இருக்கு. மழை மட்டும் பெய்யாத. ஏன்னா ரெய்னி ஜாக்கெட் வந்து பேக் உள்ளே இருக்குது. பேக் ஆடுதா? இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. பேக் ஆக்சுவலாக வந்தேன்னா உள்ளே இருக்கா, ஐ மீன் பின்னாடி வந்து லாக் போட்டு வச்சுருக்கேன். ரைனாக்ஸ் டெயில் பேக் தான், ரைனாக்ஸ் நேவிகேட்டர் டெயில் பேக் வாங்கியிருக்கேன்.
இப்போ என்னன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா கோபுரோ மட்டும் ரெயின் சேஃப்டி கொஞ்சம் எப்படின்னு தெரியல. அதுக்கு தான் நம்ம புதுசாக ட்ரை பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. என்ன ரீசன்னா கோபுரோ பார்த்தீங்கன்னா இந்த உலான்சி மவுண்ட் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரெயின் சேஃப்டி கிடையாது. மழை பெஞ்சு கண்டிப்பாக உள்ளே போயிடும். போச்சுன்னா கோபுரோ 40,000 ரூபா டன்னக்காக தான். ஸோ அதனால அது மட்டும் தான் அப்படியே வச்சுருக்கேன். மழை பெஞ்சா கோபுரம் எடுத்து உள்ள வைக்க வேண்டியதுதான். இங்கே தான் மழை பெஞ்சிருக்கா இருக்குது. ஆஹா செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. தென்னைமர தோப்பு தான். பொள்ளாச்சி பக்கம் போனால் மோஸ்ட்லியெல்லாம் தென்னந்தோப்பு தான் இருக்கும். தேங்காய்க்கு ஃபேமஸான ஊர் அதெல்லாம். காற்று தான் ஹெவியாக அடிக்குது. நிறைய கழுகு பிறகுது தானே. நம்ம வழி அனுப்புறதுக்காக கழுகுலாம் வந்து செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். பின்னாடி யாரும் வரல, நம்ம தான் போயிட்டு இருக்கோம். நைஸ். ஸோ டெயில் பேக் பார்த்தீங்கன்னா என்னோட போடுற ட்ரெஸ்ஸு ரெயினில் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் பெட்ஷீட்ஸு ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு அடுத்து ஒரு பேக் பேக் போட்டிருக்கேன் ரெட் கலரில். அந்த பேக் பேக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் லேப்டாப் இருக்குது. ப்ளஸ் லேப்டாப் என்னடா மாறுதா, ஐயோ பயமாக இருக்கு. லேப்டாப்பும் ப்ளஸ் கோப்ரோட சார்ஜர் பேட்ரி எல்லாமே இருக்கு. ஆமாம் பேட்ரி பவர் பேங்க் எடுத்துருண்ணா. மழை தூருதா? ஆமாண்டா மழை தூருது. ஐயோ ஒதுங்குடா ஒதுங்கு. ஓகே இந்த லாக் இப்படியே கட் பண்ணிக்கிறேன். மழை வர தூரம் அமைச்சிருச்சு. இங்கே வந்து பதுங்கி ஆஹா ஐயோ இந்த இடத்துல நின்றுக்கலாமே. கோப்ரோ ஆஃப் பண்ணிக்கிற கடவுளே.